ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகள். அவளை பக்கத்து ஊரில் கட்டி கொடுத்தான். அவள் அங்கே சீரும் சிறப்புமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாள். நாள் பண்ணையாருக்கு ரொம்ப சுகமில்லாமல் போய்விட்டது. இப்பவோ சற்று பிறகோ என்று ஆகிவிட்டது. உடனே மகளுக்கும் மருமகனுக்கும் ஆள் அனுப்பினார்கள். மருமகன் வெளியூருக்கு போயிருந்தான். அதனால் அவன் பொண்டாட்டி புள்ளக்குட்டியை எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்பாவை பார்க்க புறப்பட்டாள். போகும்போது பக்கத்து வீட்டில் அவங்க வந்தா விஷயத்தை சொல்லி உடனே வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அடுத்த நாள் புருஷன்காரன் வந்தான். பக்கத்து வீட்டுக்காரர்கள் விஷயத்தை சொன்னார்கள். சரி, மாமா செத்தா சொத்தெல்லாம் இனிமே நமக்குத்தான், சீக்கிரமா போய் சேரட்டும் என்று நினைத்து கொண்டு கிளம்பினான். போகிற வழியில் ஒரு இடி இடித்தது. இடிச்சத்தத்தை கேட்டதும் அவன் காதுகள் இரண்டும் எதிர்பாராத விதமாக செவிடாகிவிட்டது. என்னடா இது, இப்படி ஆகிட்டதே. சரி, நம்ம ஊருக்கு போய் நல்ல வைத்தியர்கிட்டம் காட்டிக்கலாம். இப்ப நாம மாமனார் வீட்டுக்கு போய் செவிடு மாதிரி காட்டிக்கப்படாது, எப்படியாவது சமாளிச்சிடணும் என்று நினைத்தவன் மனசுக்குள்ளேயே மாமனாரிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கணும், அவர் அதுக்கு என்னென்ன பதிலை சொல்லுவார் என்றும் நாம அதுக்கு என்ன மறுமொழி சொல்லணும் என்றும் கற்பனையில் ஒரு நாடகத்தை ஒத்திகை பார்த்தான். போன உடனே மாமனாரிடம் எந்த வைத்தியரிடம் காட்டினீங்க என்று கேட்கணும். அதுக்கு அவர் ஏதாவது ஒரு நல்ல வைத்தியரின் பெயரை சொல்வார். நாம சரிதான், அவர்தான் நல்ல வைத்தியர், அவரிடமே தொடர்ந்து காட்டுங்க என்று சொல்லணும். பிறகு என்ன மருந்து சாப்பிட்றீங்க என்று கேட்கணும். அவர் வசதியான ஆளுதான், ஏதாவது ஒரு நல்ல மருந்து பெயரை சொல்லுவார். சரி, அதுதான் நல்ல மருந்து, அதையே தொடர்ந்து சாப்பிடுங்க என்று சொல்லணும். அதுக்கும் பிறகு இனிமே எங்க போய் ஓய்வெடுக்க போறீங்கன்னு கேட்கணும். அதுக்கு அவர் குத்தாலத்துல பாபநாசத்துலன்னு ஏதாவது ஒரு ஊரு பேரை சொல்வாரு. சரி, அதுதான் நல்ல இடம், அங்கேயே போய் ஓய்விடுங்க என்று சொல்லணும் என்று மனசுக்குள்ளே நாடகத்தை கற்பனையாக ஒத்திகை பார்த்து கொண்டே மாமனார் வீடு வந்து சேர்ந்தான். நேரே மாமனார் படுத்து கிடந்த கட்டிலுக்கு பக்கத்திலே போய் பார்த்தான். ரொம்பத்தான் மோசமான நிலையில் கிடந்தாரு. இவன் மனசுக்குள் கற்பனை பண்ணி வச்சிருந்த மாதிரியே முதலில், மாமா எந்த வைத்தியரிடம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவரோ நோயும் நொடியுமா கிடந்து சங்கடப்படுவதால், ஆமா வைத்தியரா, இன்னும் யமன் தான் வந்து பார்க்கணும் என்றார் எரிச்சலுடன். இவனுக்குத்தான் காது கேட்காதே, ஏற்கனவே ஒத்திகை பார்த்து வச்சிருந்தபடி, ஆமா அவரு நல்ல வைத்தியருதான், அவர்கிட்ட தான் காட்டணும் என்றான். அதை கேட்ட மாமனாருக்கு கடுமையான ஆத்திரம் வந்தது. சரி, 1000 தான் இருந்தாலும் மகளை கட்டுன மருமகனாச்சே என்று பொறுத்து கொண்டார். பிறகு மருமகன்காரன் சிரிச்சுக்கிட்டே, மாமா என்ன மருந்து சாப்பிட்றீங்க என்று கேட்டான். மாமனார் எரிச்சலுடன், மருந்தா, இனிமே ஈரமண்ணைத்தான் சாப்பிடணும் என்றார். மருமகன், ஆமா அதுதான் நல்ல மருந்து, அதைத்தான் சாப்பிடுங்க என்றான். மாமனாருக்கு கோபம் சிரசில் ஏறிவிட்டது. மருமகன் மீண்டும், மாமா இனிமே நீங்க எங்க போய் ஓய்வெடுக்க போறீங்கன்னு கேட்க, அதுக்கு மாமனார், ஏயா இனிமே சுடுகாட்டில் தான் போய் ஓய்வெடுக்கணும் என்றார். மருமகன் உடனே, ஆமா அங்குதான் போய் ஓய்வெடுங்க, அதுதான் உங்களுக்கு ஏத்த இடம் என்றான். அம்புட்டுதான். மாமனார் கையில் கிடைச்சதையெல்லாம் தூக்கி மருமகன் மேலே வீச, மருமகன் ஏன் மாமனார் இப்படி கோபப்படுகிறார் என்று காரணமே புரியாமல் ஓட ஆரம்பிச்சான். அதற்கு பிறகு 4-5 பேர் போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு சாக போற காலத்திலே புத்தி பேதலிச்சு போச்சு, நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க என்று சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டான். தன் நிலையை எண்ணி அழுதுகிட்டே இருந்தான். எல்லோரும், அடடே மாமனார் மேல மருமகன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா என்று ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொண்டனர். மாமன் இறந்த பிறகு நல்ல வைத்தியரிடம் காட்டி காதை சுகப்படுத்தி கொண்டு ஊருக்கு திரும்பினான். சுவாரஸ்யமான கதை மற்றும் தன்னம்பிக்கை வரிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.